ஹாய் அன்பு நெஞ்சங்களே! வீட்ட தாங்குறது தூணு. வீடியோவுக்கு நான் இப்ப வந்திருக்க மணி 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இவளுகளுக்கு மட்டும் முடி ஓவரா இருக்க மாரி சீன போடுறாளுங்க. திரும்பி திரும்பி இந்த முடிய கட்டுறாளுங்களே அப்படின்ட்டு நீங்க எல்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீடியோவ பாருங்க. நீங்களே இவளுங்க என்னங்க முடி? நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்க முடி இதுக்கு மேல அழகாவும், அன்பாவும், கனிவாவும் வளருங்க. இவனுங்க இப்படி திரும்பி நின்னு முடிய காட்டி சீன போடும்போது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தாங்க ஞாபகம் வருது. அந்த என்ன விஷயம்னு வாங்க சொல்றேன். நான் வழக்கம் போல பஸ்ஸில வந்து ஏறி போயிட்டு இருந்தேங்க இன்னைக்கு வேலைக்கு. அங்க பஸ்ஸில 2 பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க. அதாவது சீட்ல உட்காந்துருந்தாங்க. எனக்கு சீட்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. அங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து முடி நெறைய இருக்குனால பஸ்ல சீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கவ ஜன்னல் பக்கம் அப்படி முடிய தூக்கி போடுறா, இப்படி தூக்கி போடுறா. ஆனா அது பக்கத்திலேயே பாவம் ஒரு பொண்ணுக்கு முடி அவ்வளவா இல்ல. அத பார்த்து அந்த பொண்ணு ஓவரா தான் சீன போடுறா அப்படின்ட்டு அது நினைச்சிருக்கும் போல. பாவம் அதுக்கு என்னமோ என்ன குறையோ முடி கம்மியா இருக்கு. இத கேட்டோனே உங்க மைண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடுமே. ஆக மொத்தத்துல நீ வந்து பஸ்ல ஏறுற வேலைக்கு போகல. 2 பொண்ணுங்க சைட் அடிச்சுட்டே போயிருக்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. காமலாக்காரனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளா தெரியும். அதே மாரி முடி வளர்றதுக்கு டிப்ஸ் போடுற எனக்கு எங்க பார்த்தாலும் முடியா தெரியுது. அதே மாரி தாங்க அதையும் பார்த்தேன். இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் அதாவது விவேக் மாரி, இவனுங்க மூஞ்சிகள்லாம் பார்த்தா அவ்வளவோ நல்லவ மாரி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. நெனச்சா நெனச்சுக்கோங்க. அப்படி நெனச்சுக்கிட்டே இந்த வடிவேல் காமெடியில ஒரு பாட்டி சொல்லுமே, "போறது தான் போறேன். அந்த நாய கொஞ்சம் சூன்னு சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லுமே. அதே மாரி நெனச்சுட்டு போம்போது, அந்த பெல் பட்டனையும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சூன்னு அடிச்சுட்டு போங்க. ஆனாலும் உனக்கு இவ்வளவு இவ்வளவு ஆகாது அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றது எனக்கு கேட்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சாப்பிட சொல்றத ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா, உங்க முடி கத்த கத்தையா, முழு முழுன்னு, கொழ கொழன்னு, அழகழகா வளரும். ரொம்ப கொழ கொழன்னு கொளருது. ஆனா முடி அப்படி கொளராது. நல்லா வளரும். வாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸு. அதாவது இங்க தெரியிற, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற விலைக்கு ரொம்ப மலிவானது இது. இத சாப்பிட்டீங்கன்னா, உங்க முடி அப்படி வளரும். பாதாம், பிஸ்தா, முந்திரி, கருப்பு முந்திரி அப்படி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா, உங்க முடி அப்படி வளரும். ஏய் நிப்பாட்டு, நிப்பாட்டு. யாரோ அங்க என்னைய திட்டுறாங்க போல. இதெல்லாம் வாங்கி தந்தா என் புருஷன் செருப்பால அடிப்பான்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அங்க ஒரு அம்மா திட்டுறாங்க பாரு என்னைய. அதாவது இந்த மாரி கிறுக்கு பையன், முட்டா பையன் சொல்றதெல்லாம் கேட்டு என்ட்ட ஏதாவது வாங்கி கேட்டா, உன் முடிய மொட்டை அடிப்பேன். அந்த சொல்றவன் அவன் முடிய மொட்டை அடிச்சு விட்றான் அப்படின்னு சொல்லுது. வேண்டாம்மா வேண்டாம். நீங்க ஆணியே புடுங்கோண்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. நானும் அததான் சொல்றேங்க. இந்த மாரி காஸ்ட்லியாலாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்ம சுத்தி நமக்கு வீட்ல இருக்கிறது என்ன? அதெல்லாம் வச்சு நம்ம முடிய அழகா, அன்பா, கனிவாவும் வளர்க்கலாம். அதுல இடம் பிடிக்குது நம்ம முருங்கை இலைங்க. அம்மா இத வச்சு ஒரு பஞ்ச் சொல்லலாமா? சாப்பாட்டுக்கு தேவை வாழை இலை. நம்ம தலைக்கு இப்ப தேவை முருங்கை இலை. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றது என் காதுல கேட்குது. சரி வாங்க அடுத்து நம்ம போயிரலாம். இப்படி கீரை வகைகள நம்ம எடுத்தா போதுங்க. கீரை வகையில அவ்ளோ சத்து இருக்கு. இந்த கீரை வகைகள வாரத்துல 3 நாளைக்கு நம்ம எடுத்தோம்னா, நம்ம முடி அவ்ளோ ஸ்ட்ராங்கா வளரும். கீரையில ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு சத்து இருக்கு. இந்த கீரைய நம்ம தொடர்ந்து எடுத்தாலே நம்ம முடி கழியிறது பாதி குறையும். முடி வளரவும் ஆரம்பிக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து கீரை எடுத்தோம்னா, இந்த கீரை கழியிற முடிய பார்த்து கேட்கும். "நான் கீரை, நீ எங்க போற?" அப்படின்னு கேட்டு கீரை வந்து முடிய நல்லா இழுக்க பிடிச்சு வச்சுக்கணும். எல்லா மனுஷனுக்கும் இருக்க லொள்ளு, அடுத்து பார்க்க போறது எள்ளு. எள்ளு. எல்லார் வாய்க்கும் தேவை நல்ல சொல்லுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் எல்லார் தலைக்கும் நல்ல முடி வளர எள்ளு. அதாவது நம்ம வாரத்துல எள்ளையும் நம்ம சாப்பாட்டோட சேர்த்துக்கிடணும். அதுவும் ஒரு வாரத்துல ஒரு 2, 3 வாட்டி சேர்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், எள்ளு வந்து அவ்வளோ நல்லது முடிக்கு. இந்த எள்ள பொடி பண்ணியும் சாப்பிடலாம். எள்ளு உருண்டையாவும் செஞ்சு சாப்பிடலாம். எள்ளு முட்டையாவும் செஞ்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு என்ன மாரி பிடிக்குதோ அந்த மாரி சாப்பிடலாம். எள்ள வந்து என்ன மாரி சாப்பிடணும்னு இருக்கையில முடிய நல்ல மாரி வளர்க்கணும்னா, நீங்க எள்ள நல்ல மாரி சாப்பிட்டா தான் முடியும். அது ஒரு மொள்ள மாரி சொல்லுது அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் நல்ல மாரி தான் உங்களுக்கு சொல்லுவேன். மொள்ள மாரித்தனம் நம்மள்ட்ட கிடையாது எப்பவுமே. ஆமா, மச மசன்னு இப்படி செல்லுலயே எள்ள பார்த்துட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்குள்ள போய் எள்ள எடுத்து பொடி பண்ணி சாப்பிடுங்க. இல்ல உருண்டைய பிடிச்சு சாப்பிடுங்க. ஓடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது முட்டை. ஸ்கூல்ல வாங்கியிருப்போம் முட்டை. நம்ம முடி கழியுதுன்னு யார போய் திட்ட, நம்ம முடி கழியுதுன்னு செவுத்துல போய் முட்டை அப்படின்னு நிக்காம, நம்ம வீட்ல இருக்க முட்டைய எடுத்து, முட்டைய உடைச்சு தனியா, வெள்ளைக்கரு தனியா, மஞ்சக்கரு
தனியா மஞ்சள் கலர் தனியா எடுக்காம, தனியா தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு வெள்ளை கருவ எடுத்து அள்ளி முடியில கொஞ்சம் நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணுங்க. இந்த வெள்ளை கருவ வந்து தேய்ச்சு மசாஜ் பண்ணுங்க. இல்லன்னா குடிங்க. இந்த முட்டை சத்து நம்ம உடம்புல எப்படியாவது சேர்ந்தே ஆவணும். 1 கிட்ட 2 முட்டை சேர்ந்தா 100 ஆகும். நம்ம முடியிலயும் ஒரு 2 முட்டை சேர்ந்தா முடியும் 100 என்ன 1000 ஆகும், 2000 ஆகும், கோடி ஆகும். இப்படி முட்டைய சேர்த்துக்கோங்க. முட்டை தாங்க நம்ம முடிக்கு மசாஜ். என்னடா இவன் பொல பொலன்னு புலம்புறான்னு நினைக்காதீங்க. இந்த புலம்பலுக்கு இருக்க உண்மைய நீங்க அறிஞ்சு, உங்க முடிய நீங்க தெரிஞ்சு, உங்க முடிய நல்லா பாதுகாருங்க. உங்க முடிய பாதுகாத்து வச்சுக்கோங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பாய்.